பொதுவாக சொல்ல போனால் அமைச்சர் அவர்களே, நீங்கள் ரத்தினபுரி மாவட்டத்தில் அமைச்சர் அங்கிருந்து போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டு இன்று பாராளுமன்றத்தில் இருக்கும் அமைச்சர் என்ற வகையில் நுவரெலிய மாவட்டத்திற்கான அபிவிருத்தி பணிகள் எப்படி நடைபெற போகிறது? அமைச்சின் பணிகள் ஏனைய மாவட்டங்களுக்கும் விஸ்தரிக்கப்படுமா? அதனுடைய நிதி ஒதுக்கீடுகள் எப்படி இருக்க போகிறது? இந்த நுவரெலியா மாவட்டத்திற்கு அதே போன்ற மலையகத்தை பொறுத்தவரையில் எவ்வாறான நிலைப்பாடுகளில் அந்த நிதி ஒதுக்கீடுகள் கொண்டு செல்லப்பட போகிறது என்பது பற்றி உங்களுடைய கருத்து? முதலாவது சொல்ல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட இந்த அமைச்சானது முழு மலையத்துக்கு சொந்தமானது. எனவே எங்களுடைய அமைச்சினுடைய பணிகள் எவ்விதமான பாரபட்சமின்றி முழு மலையக மக்களுக்கும் சேவை எமது அமைச்சு செய்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் ரத்தினபுரி மாவட்டத்துக்கு விசேட சலுகை ஏனைய மாவட்டங்களுக்கு செய்யவில்லை என்பதை அதிகமான நிதியினை வழங்கியிருக்கிறோம் மத்திய மாகாணத்திற்கு. எனவே இந்த அபிவிருத்தி பணிகளை செய்கின்ற பொழுது பல சவால்களை நாங்கள் முகங்கொடுத்திருக்கிறோம். அதாவது அரசு நிறுவனங்களூடாக செய்கின்ற பொழுது அந்த அரசு நிறுவனங்கள் அந்த அபிவிருத்தி பணிகள் மிக விரைவாக மக்களிடம் கொண்டு செல்ல சில கால தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு விசேடமாக தெரியும், இந்த 5700 இந்திய வீட்டு திட்டத்தை நாங்கள் மலையக பகுதிகளுக்கு முதல் கட்ட வேலைகளை ஆரம்பித்திருக்கிறோம். எனவே அந்த வேலை திட்டையும் நாங்கள் மிக விரைவாக செய்வோம். அதே போல கடந்த ஆட்சியிலே இன்று தாங்கள் மலையகத்தில் அது செய்தோம் இது செய்தோம் கூறிக்கொண்டவர்கள் வீட்டை கூட சரியான முறையிலே கட்டி மக்களுக்கு கொடுக்க முடியாதவர்கள் அந்த வீட்டை பாதையிலே விட்டதுக்கும் இன்று எங்களுடைய அமைச்சினூடாக பல கோடி ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கீடு செய்து அந்த வீடுகளையும் கட்டி மக்களுக்கு கொடுப்பதற்காக பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இன்றைய தினமும் நாளைய தினமும் அந்த வீடுகளை பார்வையிட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து மிக விரைவிலே அந்த பாதையிலே கட்டப்பட்ட வீடுகள் மக்களுக்காக பாவனைக்காக கையளிப்பதற்காகவும் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் விட்ட அந்த விலையையும் எங்களுடைய ஆட்சியிலே தான் நாங்கள் சரி செய்கிறோம். ஃபோக்கஸ் குரல் மேட்ச் ட்ரெண்ட் நியூஸ். இது மலையக மக்களின் குரல்.